ஹலோ கோமணி வந்துட்டு குதாட வந்துட்டு கூடியிருக்க உங்களுக்கு எல்லாம் வணக்கம் தந்திட்டு அடிக்கட்டும் குடிச்சு கும்மாளம் போடட்டும் கூட்டுக்காமணி சேரட்டும் உன்னோட வாய் துவையட்டும் கூடியிருக்கிற உங்களுக்கு எல்லாம் வணக்கம் தந்திட்டு அன்பு சார்ந்த நாடக அரசியல் மக்களே, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மதுரை தமிழ்நாடு நாட நடிகர் சந்தி சிறப்பாகும், நாடக கலைக்குழுமத்தி சிறப்பாகும் மற்றும் மதிப்பிற்கு மரியாதை அன்பு சகோதரர், சிறந்த ஒரு நாடக அமைப்பாளர், உங்கள் வீட்டு செல்லப்பிள்ளை, உங்களில் ஒருவர், உங்கள் அன்பையும் ஆதரவையும் என்றென்றும் எதிர்பார்க்கக்கூடிய அன்பானார் மதிப்பிற்குரிய விசுரை சேர்ந்த எம் செல்லத்துறை சேர்வை அவர்கள் சிறப்பாக உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் வணக்கம் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இனிமே நம்மகிட்ட இருக்க கூடாது சொன்னக்கம், அப்படி சுறுசுறுப்பா இருக்கணும். நாடகத்தை நல்லபடியா ஆரம்பிச்சாச்சு, கோமாளி வெளியே வந்தாச்சு, நீங்களே வந்துட்டீங்க. சரி, உங்களை நம்பி அனைத்து நடிகர்கள் நாங்க எல்லாருமே மதுரையில இருந்து வந்துட்டோம். அதனால இந்த நாடகத்தை நல்லபடியா நடத்த வேண்டியது எங்களுடைய கடமை, இந்த நாடகத்தை நல்லபடியா பார்க்க வேண்டியது உங்களுடைய கடமை. காசு கொடுக்கறது நீங்க, வேலைக்கு வந்திருக்கிறது நாங்க. அதனால வந்திருக்க அனைத்து நடிகரையுமே வேலை வாங்க வேண்டிய பொறுப்பு உங்க கையில இருக்கு. அதுதான் முக்கியமான விஷயம். காசு கொடுத்துட்டு எனக்கு படுத்து மட்டும் தூங்கிறாதீங்க. அது தூங்கினா சரி விட்டு வராது. அப்புறம் அவங்க வெட்டியா வரும்ல. யார் பணம்யா? யார் பணமா? மக்கள் பணம். உங்க பணம் வெட்டியா வரக்கூடாது. அதுக்காகத்தான் சொல்றேன். அது என்ன பெத்த ஆத்தா பாருங்க உட்காந்துருக்காங்க. அடேங்கப்ப என்ன முக்காடல போய் முக்காடு விட்டாங்க, பனி விழுகுதா? மதங்களா? ஓ, பனி விழுகுதா? அது பனி அது விழுந்துட்டு அது செய்யுது, நம்ம பணியை நம்ம செய்வோம். அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆத்தா மறுபடியும் சிரிச்ச மூமா உட்காந்துருக்காங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படி சிரிச்ச மூமா உட்காரணும். ஒரு சில ஊர்ல ஆத்தா மாதிரி எப்படி உட்காந்துருப்பாங்கன்னா, வீட்டுல புருஷன் அடிச்சா எப்படி முறைச்சிட்டு உட்கார்றது, அதே மாதிரி இப்படியே முறைச்சிட்டு உட்கார்றது, சிரிக்கிறதே கிடையாது. இதை விட ஒரு சில ஊர்கள் ஆத்தா மாதிரி என்ன தெரியுமா, நாடகத்தை ரசிக்கிறது கிடையாது. அவங்க வாட்டுக்கு வட்டம் உட்காந்துக்கிட்டு பொறணிட்டையும் பேசுவாங்க. அது என்ன பொறணி? பொறணி தெரியாதா? நீங்க வேற பொறணி பேசுறதுக்கு முக்கியமா குறிப்பா ரெண்டே இடம். ரெண்டு இடமா? என்ன ரெண்டு? ஒண்ணு 100 நாள் வேலை, இன்னொன்னு நாடகம் நடக்கிறடா. 100 நாள் வேலையில நம்ம 35 அடி வல்லம் தண்ட போறாங்க. அப்புறம் நீங்க வேற பில்லுக்கு வலிக்காம சேவிங் பண்ற மாதிரி லேசா பறக்க பார்த்து தண்ணி விட்டு தலையில ஈரும்பேன்னு பார்த்துட்டு தாயத்தை ஊட்டிட்டு பொண்ணு பேசுவாங்க. நாடகம் நடக்கும்போது பெத்திக்கார் எந்த பாட்டு பாடணும் நமக்கு என்ன, பப்புனுக்கார என்னத்தையும் பேசுறான்ட்டு வட்டமா காந்துக்கிட்டு அத்தா புறணி ஆரம்பிக்க. எப்படி ஆரம்பிக்க? எப்படி அடியே இருளாயி இந்த கமரா இருக்கல்ல, அவன் செகுட்டு முடியாண்டிய தள்ளிட்டு போயிட்டாள். முன்னாடி எங்க போய் இவட்ட கம்மாக்குள்ள ஓட்டிட்டு கூட்டு குத்தா குத்த ஓட்டமா முன்னாடி அம்மனத்தடி கண்டா அப்படின்னு பேசிக்கிறாங்க. நான் கேட்கிறேன், யார் யாரை கூட்டிட்டு போன நமக்கு என்ன, யார் யாரை தள்ளிட்டு போன நமக்கு என்ன? முதல்ல உங்க புருஷன் பக்கத்து சொத்துல ஏறி குதிக்காம இருந்தா சொல்றேன், அதை மட்டும் கொள்ளார பாத்துங்க. ஒரு சிலருக்கு வந்திருப்பாங்க, வந்திருக்க நடிகர் ஒருத்தர் எப்படி பாடுறாங்க, எப்படி ஆடுறாங்க, எப்படி நடிக்கிறாங்க, வந்து இசைக்கலை கூட எப்படி வாசிக்கிறாங்க அப்படின்னு திறமையில பார்க்க வந்திருப்பாங்க. உங்களுடைய எண்ணம் என்னவோ அது எங்களால் முடிந்த அளவுக்கு நிவர்த்தி செய்வதற்காக நாங்க வந்திருக்கோம். நீங்க எதை ஆசைப்படுறீங்களோ ஆசைப்பட்ட மாதிரி செய்ய வேண்டியது எங்களுடைய கடமை. அதான் முக்கியமான விஷயம். அது மட்டும் கிடையாது, வளவளன்னு பேசுறவனா வாய்க்கேடு, வருஷம் பிள்ளை வைத்தா உடம்பு கேடு. அதுக்காக வளவளன்னு பேசி அறுக்க மாட்டான். அனுப்ப வேண்டிய நடிகர்களை சரியான நேரத்துக்கு அனுப்பிடுவான், வச்சுக்கிட்டு ஓர கொஞ்சம் பண்ண மாட்டான். ரெடி ஆகிட்டாங்கன்னா அனுப்பிடுவான். ரெடி ஆகலைன்னா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கொஞ்சம் பொறுத்துதான் ஆகணும். நீங்க அவ்வளவுதான் வித்தியாசம். அதனால இந்த நாடகத்தை பார்க்கிற கண்ணோட்டம் நல்லபடியா இருக்கணும். ஏன்னா எதையுமே நல்லா இருக்குன்னு நினைச்சு பார்த்தா நல்லா இருக்கும், நல்லா இருக்காது நினைச்சு பார்த்தா நல்லா இருக்காது. பொதுவா சொல்றேன் கேட்டுங்க, இன்னைக்கு நடக்க நாடகம் நல்லா இருக்கும்யா, வந்திருக்க அனைத்து நடிகருமே நல்லாவே நடிப்பாங்க அப்படின்னு நினைச்சு பாருங்க. முத்தியாசாமி மேல சத்தியமா சொல்றேன், இந்த நாடகம் நல்லாத்தான் இருக்கும். இதுவே வித்தியாசம் பண்ணீங்க,
இன்னைக்கு நாடகம் நல்லாவா இருக்கும்? இழுவ ஜாஸ்தியா இருக்கே. வந்திருக்க பப்புன்னு காரணவாரு இஞ்சி திட்ட குறை மாதிரி முடிச்சு ஏன்னு வச்சுக்கிட்டு இருக்கேன். என்னப்பா இன்னைக்கு சிரிக்கிறோம் குறை மாதிரி தான் இருக்கேன் முகம். சரி குறை மாதிரி இருந்தானே தேவாங்க மாதிரி இருந்தானே நீங்க சிரிக்கிறீங்களே அதே சந்தோஷம். இந்த எப்படி இருக்க போகுதுன்னு இழுத்து பார்த்தீங்கன்னா அந்த நாடகம் நல்லா இருக்காது. பார்க்குற கண்ணோட்டம் நல்லபடியா இருக்கணும்ன்றதுனால முதல்ல எந்த காரியம் ஆரம்பிச்சாலும் சரி சாமியை வணங்கி தான் ஆரம்பிக்கணும். நீங்க எந்த சாமியை வணங்குறீங்களோ வணங்குறது தெரியாது. நம்முடைய குலதெய்வத்தை மட்டும் வணங்க மறக்காதீங்க. குலதெய்வ வழிபாடு கோடி நன்மை தரும் அப்படின்னு இருக்காங்க. எந்த காரியம் ஆரம்பிச்சாலும் சரி குலசாமிக்கு ஒரு காணிக்கை போட்டு ஆரம்பிங்க. அந்த காரியம் சிறப்படைன்றதுனால நம்மளை காக்கக்கூடிய கடவுள் யாருன்னா நம்முடைய முத்தியாசாமி தான். நம்முடைய முத்தியாசாமியை வணங்கி இந்த நாடகத்தை சிறப்பா ஆரம்பிக்கின்றதுனால முத்தியாசாமியை வணங்க போறேன். ஆத்தா மறு யாரும் உட்காட விடாதீங்க. கோயில் பக்கம் கால் நீட்டி உட்காராதீங்க. ஒரு சிலர் சாமி வந்தாலும் வந்துடும். வந்து ஆரோக்கியம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கச்சனல்ல எடுத்து கட்டி கருங்கச்சேயும் கும்பம் கொண்டு கச்சனல்ல எடுத்து கட்டி கருங்கச்சேயும் கும்பம் கொண்டு கட்டுக்கடங்காத காலையை போல் கட்டுக்கடங்காத காலையை போல் முத்தியாசாமி வாராரு பார். எங்க முத்தியாசாமி வெள்ள குதிரையில ஏறி வர வேகத்தை பாரு. முத்தியாசாமி வணங்கிட்டு வரம் தருவாரு. முத்தியாசாமி எங்க முத்தையாசாமி வெள்ள குதிரையில ஏறி வரும் வேகத்தை பாரு. அவர்கள் கேட்ட வரம் தான் கொடுப்பாரு. எடுத்து கட்டி கருங்கச்சேயும் குஞ்சம் விட்டு ஆடாத பேயும் கூட ஆடி வந்து சேவி சொல்லும். பேயும் கூட ஆடி வந்து செய்தி சொல்லும். ஓடி போறேன் என்று சொல்லி ஓடி போறேன் என்று சொல்லி உறுதி ஓடி தந்திவிடும். எங்க முத்தியாசாமி வெள்ள குதிரையில ஏறி வர வேகத்தை பாரு. முத்தியாசாமி வணங்கிட்டு வரம் தருவார். ஐயா ஓடியா எங்க முத்தையாசாமி வெள்ள குதிரையில ஏறி வரும் வேகத்தை பாரு. முத்தையாசாமி கேட்ட வரம் தான் கொடுப்பாரு. வெள்ளி நல்ல குடியேறுவா வீரமுள்ள சிறப்பருவா. வெள்ளி நல்ல குடியருவா வீரமுள்ள சிறப்பருவா. முத்தியாசாமி கையருவா கருப்பசாமி கையருவா காவல் காக்கும் நம்ம எல்லவா. எங்க முத்தியாசாமி வெள்ள குதிரையில ஏறி வர வேகத்தை பாரு. முத்தியாசாமி வணங்கிட்டு வரம் தருவாரு. எங்க முத்தையாசாமி வெள்ள குதிரையில ஏறி வரும் வேகத்தை பாரு. முத்தையாசாமி கேட்ட வரம் தான் கொடுப்பாரு. காணிக்கையும் வந்து சேரும் திரு மாணிக்கமா முத்தியாசாமி. காணிக்கையும் வந்து சேரும் காரியமா முத்தையாசாமி. கேட்டவாரம் தந்திடுவார் கேட்டவாரம் தந்திடுவார் அருளை தந்து காத்திடுவார். எங்க முத்தியாசாமி வெள்ள குதிரையில் ஏறி வர வேகத்தை பாரு. முத்தியாசாமி வணங்கிட்டு வரம் தருவாரு. முத்தியாசாமி வணங்கிட்டு வரம் தருவாரு. நன்றி அப்படி கை தட்டும் போதே நமக்கு சந்தோஷமா இருக்கு. அப்படியே ஆர்லிஸ் பாட்டு சாப்பிட்டாப்ல இந்த 10 ரூபா 20 ரூபா 50 ரூபா அன்பளிப்பு கொடுக்குறீங்க. இது உள்ளவங்களுக்கு பெரிய விஷயமா தெரியாது. நாங்க பாடக்கூடிய பாடல்களோ பேசக்கூடிய பேச்சுகளோ நடிக்கக்கூடிய நடிப்புகளோ ஏன் இவங்க வாசிக்கூடிய இசை வாத்திய கருவிகளோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்து அந்த நேரத்தில் கை தட்டினீங்கன்னா ஆஹா இதைத்தான் ரசிக்கிறீங்க நினைச்சு செய்யக்கூடிய தொழிலை 2 மடங்கா சேர்த்து செய்வோம். அவ்வளவு வித்தியாசம். விழுகிற பனிக்கிறதுக்கும் குளிருக்கு அவங்க கை அவங்க கவுட்டுக்குள்ள போய் அடிக்க முடியாது. ஏன் கவுட்டுக்குள்ள போகுது? ஏன் போகுது? ஏன் கவுட்டுக்குள்ள போகுது? ஏன் கவுட்டுக்குள்ள போகுது? அவங்க கவுட்டுக்குள்ள போகுது. ஏன் போகுது அப்படின்னா உடம்புல உஷ்ணமான பகுதி பார்த்தீங்கன்னா இந்த கம்பு கால் கவுட்டுக்குள்ளதே. அதனால குளிர்க்கிறதுக்கு இந்த உஷ்ணமான பகுதிக்கு அவங்க கை உள்ள ஒரு நாள் தப்பு கிடையாது. அவங்க கையை அவங்க கவுட்டுக்குள்ள போறதுனால தப்பு கிடையாது. தூக்க வரிசையில பக்கத்துல இருக்க கவுட்டுக்குள்ள கை விட்டுறாதீங்க. அவங்களுக்கு சோகமா போகும், உங்களுக்கு வேதனையா போயிடும். அதனால முக்கிய பணி நான் எடுத்து வச்சிருக்கேன். ஆமா ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லா பேரும் முடிஞ்சு யார் பேரும் சொல்லி கோச்சுக்கிறாதீங்க. பொம்பளை பிள்ளை 5 நிமிஷம் போரு இந்த பாடம் கட்டிட்டாங்க. ஆமா மங்களி ஒரு மாதிரி ஏற்க சொல்லுங்க 5 நிமிஷம். அதனால எண்ணம் போல் வாழ்க்கை இருக்கிறாங்க.
என்ன இப்ப பெரியவங்க ஒரு நாடகக்கலை அழியாம இருக்குன்னா அதுக்கு முதல் காரணம் யாருன்னா ரசிகராகி நீங்க தான். உங்களை வச்சுதான் அந்த நாடக கலை உலகம் அழியாம இருக்கு. அதனால ரசிகராகி உங்களுக்கு மனம் நிறைந்த மீண்டும் மீண்டும் நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் கிடையாது, கொரோனா 1வது அலைண்டாக 2வது அலைண்டாக ஒமேக்கெல்லாம் தூக்கி போட்டுட்டு அமுக்குறியாண்டாக இப்ப என்னென்னமோ வியாதி சொல்றாங்க. அதனால எத்தனையோ வியாதிகள் வந்து போச்சு. அதனால எல்லாரும் எச்சரிக்கையா இருங்க, பாதுகாப்பா இருங்க. ஏன்னா இந்த கொரோனா காலத்துல எல்லாருடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு போச்சு. இதுல அளவுக்கு அதிகமா பாதிக்கப்பட்டது எங்களுடைய நாடக கலைஞர்கள் தான். ஏன்னா எங்களுக்கு கூட்டம் சேர்த்தா தான் பொழப்பு. ஆனா எங்களுக்கு இப்பதான் ஆண்டவனோட அருளால, முத்தியாசாமியோட அருளால நல்லபடியா பொழப்பு ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால ரசிகராகி உங்களுக்கு மனம் நிறைந்த நன்றி. எல்லாரும் பாதுகாப்பா இருங்க. அந்த கொரோனா காலத்துல நாங்கெல்லாம் பட்ட பாடு இருக்கே, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலைக்கு போயிட்டோம்யா. ஆனா செய்யற தொழில் தந்தப்பதானே அவங்க பழக்க வழக்கம் இருக்கா. ஏன்னா இது நான் சொல்றது யாரு மனதையும் புண்படுத்துவதற்காக அல்ல, சிரிப்பதற்காகவும் சிந்திப்பதற்காக மட்டுமே. நல்லா கவனமா கேட்டுங்க. எங்க ஊர்ல ஒரு 4-5 பிள்ளை பொம்பளை பிள்ளை இருந்துச்சுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளுமே ஒவ்வொரு மாதிரி ஆசைப்பட்டுச்சு. ஒரு பிள்ளை ஆசைப்பட்டுச்சு, எப்படி ஆசைப்பட்டுச்சு, நான் கல்யாணம் பண்ணா பஸ் டிரைவருக்கு தேவாக்கப்படுவேன்னு ஆசைப்பட்டுச்சு. ஏன்னா அப்பதான் ஜந்து வந்தாலும் நல்லா ஓட்டுவாருன்றதுக்காக. இன்னொரு பிள்ளை ஆசைப்பட்டுச்சு, நீ டிரைவர் ஆடி அப்ப நான் கண்டக்டருக்கு தாண்டி வாக்கப்படுவேன் அப்படின்ட்டுச்சு. இவங்க 2 பேரும் பார்த்துட்டு நீங்க பஸ் டிரைவர் கண்டக்டரா அப்படி 3வது சொல்லுது, நான் ரயில் ஓட்டுறவருக்கு தாண்டி வாக்கப்படுவேன் அப்படின்ட்டுச்சு. இவங்க சொல்ற பார்த்துட்டு 4வது நீ ரயில் ஓட்டுறவரா, நான் சினிமா நடிகருக்கு தாண்டி வாக்கப்படுவேன். 5வது நீ சினிமா நடிகரா, நான் அரசியல்வாதியோட பொண்டாட்டி ஆக வேண்டி அப்படின்ட்டுச்சு. ஆனா சும்மா சொல்லக்கூடாதுங்க. 5 பிள்ளைகள் வாங்கி வந்த வரமன் மதுரையில, பெத்த வசதிய புண்ணியமன் மதுரையில 5 பிள்ளைகளுமே ஆசைப்பட்ட மாதிரி மாப்பிள்ள கிடைச்சாங்க. கிடைச்சு என்ன பண்ண, 2 வருஷம் கழிச்சு கோயில் திருவிழாவுக்கு ஒண்ணு சேர்ந்த பொம்பளை பிள்ளைய ஒருத்தி நல்லா விசாரிச்சிருக்கா. அப்பதான் கடைசியில உள்ள பொம்பளை முதல்ல உள்ள பொம்பளை கேட்டாலும் எப்படி கேட்டாலாம், அடிய தங்கச்சி பஸ் டிரைவருக்கு வாக்குப்பட்டியே உன் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கேட்க. அப்பதான் அவ சொன்னாலாம், அந்த கொடுமை ஏக்கா கேட்கிற, கல்யாணம் பண்ணா பஸ் டிரைவருக்கே வாக்கப்படுங்க, வாக்கப்பட்டு பட்டு என்னத்த வந்த எந்த காரியம் ஆரம்பிச்சாலும் சரி, ஃபர்ஸ்ட் நைட் ஆரம்பிக்கிறனாலும் சரி, மூதேவி விசில் அடிச்சாத்தே வேலையை ஆரம்பிக்கிறா, மூதேவி விசில் அடிச்சாத்தே வேலையை நிப்பாட்டியா. இவனுக்கா ஓயா நான் வாயில வச்சுக்கிட்டே தெரிய முடியுமா விசில அப்படின்ட்டாலாம். இவ வந்து அடுத்தவளை கேட்டாலாம், கண்டக்டர் வாக்கப்பட்டி ஓ வாழ்க்கை எப்படி இருக்கு கேட்க. அப்ப அவ ஆரம்பிச்சிருக்கா அவரு, அந்த கொடுமை ஏக்கா கேட்கிற, கண்டக்டருக்கே வாக்கப்பட்டு என்னத்த வந்த வாசப்படி பக்கம் போக விட மாட்டேங்கிறேன் மூதேவி. வாசப்படி பக்கம் போனா போதும், படியில நிக்காத உள்ளவோ கூட்டம் சேர்ந்து போறியா நடிக்கிட்டு இருக்காண்டி. 2 ஆம்பளையும் சேர்ந்து 3 ஆம்பளை கேட்டிருக்காளுங்க. ஏண்டி ரயில் ஓட்டுறவருக்கு வாக்கப்பட்டியே ஓ வாழ்க்கை எப்படின்னு கேட்க. அவ ஆரம்பிச்சிருக்கா அவர் தலையில அடிச்சு, ஆத்தாடி அத்தை நான் என்ன போய் எழுதுப்பேன், ரயில் ஓட்டுறவருக்கு வாக்கப்பட்டு என்னத்த பண்ண எந்த காரியம் ஆரம்பிச்சாலும் சரி, ஏன் ஃபர்ஸ்ட் நைட்டே ஆரம்பிச்சாலும் சரி, மூதேவி பச்சை துணி ஆட்டுனாத்தே வேலை பார்க்கலையா, சிகப்பு துணி ஆட்டுனாத்தே வேலை நிப்பாத்தியா. இவனுக்கு ஓயாம துணியை பிடிச்சிட்டு தெரிய முடியுமா, அதான் துணியை பிடிச்சிட்டு தெரிய முடியுமா அப்படின்னாலாம். 3 ஆம்பளை சேர்ந்து 4 ஆம்பளை கேட்டாங்க, ஏண்டி சினிமா நடிகருக்கு வாக்கப்பட்டி ஓ வாழ்க்கை அப்படின்னு அவருக்கு அவரு என் நேரம் ஆடி சினிமா நடிகருக்கே வாக்கப்பட்டு என்னத்த ஒண்ணு எந்த காரியம் ஆரம்பிச்சாலும் சரி, ஷார்ட் 1 நாத்தையும் வேலையை ஆரம்பிக்கலாம், ஷார்ட் 2 நாத்தையும் வேலையை ஆரம்பிக்கலாம், கட் நாத்தை நிப்பாட்டியா ஒன்ஸ் மோர் நாத்தையும் திருப்பி செய்யறியா. 2 தடவைக்கு மேல செய்யலன்னா இதுக்கெல்லாம் டூப்பு போடணும்ன்றியாண்டி, இதுக்கெல்லாம் டூப்பு போட முடியுமா அப்படின்னா. 4 ஆம்பளையுமே சேர்ந்து 5 ஆம்பளை கேட்டாங்க, ஏண்டி அரசியல்வாதிக்கு வாக்கப்பட்டி ஓ வாழ்க்கை அப்படின்னு கேட்க. அப்பதான் அவ சொன்னா பகுமானமா, போங்கடி பைத்திய கிடைச்சிருக்கிறான், உங்களுக்கு கிடைச்ச மாதிரி புருஷன் எனக்கு அமையல, எனக்கு கிடைச்ச புருஷன் தங்கமான புருஷன். கல்யாணம் முடிஞ்சு 4 மாசம் கழிச்சு என் புருஷன்ட்ட போய் சொன்னேன், மாமா இப்ப நான் 3 மாசமா இருக்கேன். இதை தாண்டி சொன்னேன். உடனே அவ என்ன சொன்னான் தெரியுமா, இதெல்லாம் எதிர்கட்சிக்காரன் சதியாகத்தான் இருக்க வேண்டும், யாரா தூண்டுதல் என்பதுதான் இது நடந்து கொண்டிருக்கின்றது. இவன் முன்னாடி மாசமா இருக்கிறதுக்கு அவன் என்ன பண்ணியான் பாபா எதிர்கட்சின்னு காரணம் செய்யக்கூடிய தொழில் தந்தாப்புல பழக்கொள்ள. என்னைய கேட்டுக்கங்களே, அடுத்தவங்களையும் பேசுவானே, என்னைய கேட்டுங்க. நாடகம் இல்ல, கொரோனா காலம், வீட்டுல படுத்து தூங்கிட்டு இருக்கேன், நட்டு சாம 1 மணிக்கு ஆரம்பிச்சிருக்கேன் பாரு, எப்படி மறுபடியும் முன்னாடி தலைமாட்டில் விளக்கமாத்தையும் திருப்பியும் போட்டு வச்சிருந்தான். பூசணி பேய் பிசாச்சு பிடிச்சிருச்சோன்னு. நான் பரவாயில்ல, பெட்டிக்கார் எப்படின்றீங்க, அடேங்கப்பா அடிப்பட்டம் தேடி பார்த்து வெள்ளசி பிரிக்கிற மாதிரி பொண்டாட்டி மிதிச்சு குறுக்குழியில 3 நாளா கடந்துச்சு. ஐயா அப்ப இவர் வரவாயில்ல, ஆடுங்கப்ப போரு அவன் இது வரல. மிருதங்கார் எப்படின்றீங்க, அடிச்சாம 2 மணிக்கு ஆரம்பிச்சிருக்காரு பாரு, அவர் பொண்டாட்டி மண்டையில ஓட்டிருக்காரு.
நடிச்சாம மண்டியில விடுவாங்க. ஆமா இவர் வரவால ஆல்ரவுண்டுக்காரு. அதுக்கு மேல நடிச்சாம குச்சியை பிடிச்சி நடிச்சிருக்காரு. டப்பு டப்பு டப்புன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் வந்தேன். யார் குச்சியா அடங்கொப்பமானே போறேன் போரு. இத்தனை பேர் ரசிக்கிறாங்கல்ல. அந்த பிள்ளை ரெடியாக வேணாம். இதுல இன்னொரு விஷயம் கேளுங்க. அது ஐயா இருங்க இருங்க. இல்ல 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 அவரு ஆசைப்படுறாரு. நாடகம் என்னமோ 45,000 50,000 ரூபாதே. அந்த நாடகத்தை கெடுக்கிறது என்னமோ 165 ரூபாதே. உண்மை அதுதான். அந்த 165 ரூபா படுத்துற பாடு இருக்கு. ஏன்னா அது அது சாப்பிட்டதுக்கு அதாவது பேசலைன்னா அப்புறம் அதுக்கு என்ன மரியாதை இருக்கு? ஒண்ணும் இப்ப ஆமா எனக்கு ஒண்ணும் இல்ல. நான் ஆம்பளை போய் இப்படி போயிருவேன் கலட்டிக்கிட்டு. மாற்ற மாட்டி வர நம்ம பொம்பளை பிள்ளை வெளியே போய் நாங்க போய் கடா படுத்துங்க. நன்றி நன்றி நன்றிங்க. நன்றியா நன்றியா. ஆமா இன்னும் பிரச்சனை இல்லை. ஆமா ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். ஆனா ஒரு சாமி ஐயப்பா சாமி சரணம் ஐயப்பா சாமி ஐயப்பா சாமி சரணம் ஐயப்பா சாமி ஐயப்போ சாமி ஐயப்போ சாமி சரணம் ஐயப்பா ஓம் சாமி சரணம் ஐயப்பா. எங்கே மணக்குது சந்தனம் எங்கே மணக்குது ஐயப்ப சாமி கோவிலே சந்தனம் மணக்குது. என்ன மணக்குது மலையில் என்ன மணக்குது இன்பமான ஊதுவத்தி அங்கே மணக்குது. எங்கே மணக்குது சந்தனம் எங்கே மணக்குது ஐயப்ப சாமி கோவிலே சந்தனம் மணக்குது. என்ன மணக்குது மலையில் என்ன மணக்குது வீரமணி கண்ட கண்ணதையில் நெய் மணக்குது. திருநீர் மணக்குது பன்னீர் மணக்குது. ஆண்டவனின் சன்னதியில் அருள் மணக்குது. ஆண்டவனின் சன்னதியில் அருள் மணக்குது. ஐயமார்கள் உள்ளத்திலே அன்பு மணக்குது. எங்கே மணக்குது சந்தனம் எங்கே மணக்குது ஐயப்ப சாமி கோவிலே சந்தனம் மணக்குது. சுமந்துகிட்டா பக்தி மணக்குது. அந்த பனிமலையில் ஏறும்போது சக்தி பிறக்குது. அந்த பனிமலையில் ஏறும்போது சக்தி பிறக்குது. பகவானை பார்த்து விட்டால் பாவம் தொலையுது. பகவானை பார்த்து விட்டா பாவம் தொலையுது. 18ஆம் படி தோட்டா வாழும் சிறக்குது. எங்கே மணக்குது சந்தனம் எங்கே மணக்குது ஐயப்ப சாமி கோவிலே சந்தனம் மணக்குது. ஐயன் பேரழகை காண உள்ள மாவல் கொள்ளுது. ஐயன் பேரழகை காண உள்ள மாவல் கொள்ளுது. காட்டுக்குள்ளே சந்தோஷம் மாவை பிளக்குது. வீட்டு வீட்டு பக்தர் கூட்டம் காற்று தெரியுது. எங்கே மணக்குது சந்தனம் எங்கே மணக்குது ஐயப்ப சாமி கோவிலே சந்தனம் மணக்குது. சாமி சிந்தக்க தோன்றோ ஐயப்ப சிந்தக்க தோன்றோ சாமி சிந்தக்க தோன்றோ ஐயப்ப சிந்தக்க தோன்றோ. உங்கவன் தொப்புக்குள்ளே பவனி வருகிறார். ஐயன் வேங்கையில் ஏறி வந்து வரவும் தருகிறார். உங்கவன தோப்புக்குள்ளே பவனி வருகிறார். ஐயன் வேங்கையில் ஏறி நின்று அருள் புரிகிறார். நோம்பிருந்து வருவோரை தாங்கி நிற்கிறார். நோம்பிருந்து வருவோரை தாங்கி நிற்கிறார். நாதத்திலே எழுந்து வருகிறார். எங்கே மணக்குது சந்தனம் எங்கே மணக்குது ஐயப்ப சாமி கோவிலே சந்தனம் மணக்குது. சாமி ஐயப்பா சாமி சரணம் ஐயப்பா சாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா சாமியே ஐயப்போ சாமியே ஐயப்போ சாமியே சரணம் ஐயப்பா ஓம் சாமியே